அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். அல்லாஹு தாலா அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், தன்னுடைய ஷைத்தான்களாகிய தலைவர்களின் பக்கம் அவர்கள் தலைவர்களை சந்தித்தால், காலு இன்னா மஅக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன், ஈமான் கொண்டவர்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் கேலி பரிகாசம் செய்கிறோம், அதனால்தான் அவர்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று நம் முனாஃபிக்குகள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே முனாஃபிக்குகளை தெளிவாக அவர்களுடைய தன்மைகளை புட்டு வைக்கிறார். இதற்கு சபபுன் நுசூலாக முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக் அவனுடைய தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே பெரும் சஹாபாக்கள், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் வருகிறார். வரும் பொழுது இவன் எதிரே தூரத்திலிருந்து பார்த்த பொழுதே தன்னுடைய தோழர்களிடம் சொல்கிறான், இங்கே பாருங்க, அந்த பெரும் சஹாபாக்கள் வருகிறார்கள், அவர்களை நான் எப்படி ஏமாற்றுகிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் வந்தவுடன் அபூபக்கர் நாயகத்தை புகழ ஆரம்பித்து விட்டார். நீங்கள் நாயகத்துடன் தனிமையில் இருந்தவர்கள், நீங்கள் பெரும் உயர்வை பெற்றவர்கள் என்று அபூபக்கர் நாயகத்தை புகழ்கிறான். அதே போன்று ஹதரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்கிறான், ஹதரத் அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்கிறான் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அப்துல்லாஹ் இப்னு உபையை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், நீ எங்களை ஏமாற்ற நினைக்காதே, நீ எங்களை பரிகாசம் செய்யாதே, கேலி செய்யாதே என்று சொன்னதற்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்கிறான், நிச்சயமாக உங்களை போன்று நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் தான் என்று சொல்லி கடந்து விட்டார். இந்த செய்தியை அந்த சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எத்தி வைக்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இது போன்று அப்துல்லாஹ் இப்னு உபையை பார்த்தும் இவ்வாறெல்லாம் புகழ்ந்தார், மேலும் நாங்கள் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்குகிறான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அத்துடன் இன்னொரு சம்பவம் வருகிறது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் சென்ற பிறகு அந்த சஹாக்களிடம், தோழர்களிடம் அவன் சொல்கிறான், இங்க பார்த்தீர்களா, நான் அவர்களை ஏமாற்றி விட்டேன் பார்த்தீர்களா, எந்த அளவிற்கு அவர்களும் நம்பிக்கொண்டு சென்று விட்டார்கள் பார்த்தீர்களா, இதே போன்று நீங்களும் நடந்து கொள்ளுங்கள், தனிமையை நீங்கள் அவர்களை சந்தித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய தோழர்களுக்கும் அவன் கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் நமக்கு இந்த விரிவுரையிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த ஷைத்தான் என்று சொன்னால் ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களை சந்தித்தால் என்று அல்லாஹ் தஆலா புலங்குகிறானே, ஷைத்தான் என்று சொன்னால் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், தன்னிடம் ஏற்படக்கூடிய கெட்ட காரியங்கள், கெட்ட குணங்கள் அனைத்திற்கும் ஷைத்தான் என்று புலங்கலாம் என்பதாக சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் என்ற பெயரை பெற்ற அவர்களுடைய தலைவர்கள் 5 நபர்கள், வஹும் ஹம்ஸத்து நஃபரின் மினல் யஹூத், யூதர்களில் இருந்து 5 நபர்கள் இருக்கிறார்கள். கஅப் இப்னு அல் அஷ்ரஃப், அபு புர்தா, அபு தார், அவுஃப் இப்னு ஆமிர், அப்துல்லாஹ் இப்னு அஸ்-சௌதா என்றெல்லாம் 5 நபர்கள். இவர்கள் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவர்கள். இவர்களை சந்தித்தால் இவர்கள் நாங்களும் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று இவர்களிடம் தான் சொல்கிறார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் ஹஜ்ரத் அபூசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், மனிதன் மேலும் ஜின்னாத்துகளுடைய ஷைத்தான்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததற்கு ஒரு சஹாபி ரசூல் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், மனிதனுக்குமா ஷைத்தான் இருக்கிறான் என்று கேட்டதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், மனிதனுக்கும் ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்னார். எனவே ஷைத்தான் என்று சொன்னால் தன்னுடைய கெட்ட குணங்களுக்கும் சொல்லலாம், கெட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் சொல்லலாம் என்றெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் இந்த முனாஃபிக்குகளுடைய குணங்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஹதீசுகளிலே சொல்கிறார்கள்.
இதா ஹத்தஸ கதிப, பேசுனா பொய் பேசுவான், நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கை துரோகம் செய்வான், மேலும் வாக்குறுதி அளித்தால் அதை மீறுவான் என்றெல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மேலும் அல்லாஹு தாலா அடுத்தபடியான ஆயத்திலே சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன். அவர்கள் முஃமின்களை பரிகாசம் செய்கிறார்களா? இவ்வாறு நம்மை நம்பிக்கை வைத்து, சரி இவர்களும் முஸ்லிம்கள் தானே என்று நாம் என்ன சஹாபாக்கள் கடந்து விட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்து விட்டோம் என்று முனாஃபிகள் சொல்கிறார்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹு தாலா அவர்களை பரிகாசம் செய்வான். அல்லாஹு தாலா எப்படி பரிகாசம் செய்வான்? மனிதர்களை பரிகாசம் செய்கிறார்களே அதே போன்றா? அல்ல. மனிதர்கள் பரிகாசம் செய்யக்கூடிய பரிகாசத்திற்கும் அல்லாஹ் செய்யக்கூடிய பரிகாசத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. அதற்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா எவ்வாறு பரிகாசம் செய்வான் என்று சொன்னால், அல் இஸ்திஹ்ஸாஉ அல் உகூபத், அல்லாஹு தாலா பரிகாசம் செய்கிறான் என்று சொன்னால் தண்டனை, மிக கடுமையான தண்டனையை தருவான் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவதாக, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் எதையெல்லாம் உள்ளத்திலே மறைத்து நாவிலே வேறு ஒன்றை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்கள் மறைத்த ஒன்றை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுவான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிடுவார்கள். இது அவர்களுக்கு இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய பரிகாசமாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களை பரிகாசம் செய்கிறான் என்று சொன்னால், இரண்டாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஐ யஃப்தஹ லஹும் பாபு மினல் ஜன்னதி, நரகத்திலே மிக கடுமையான வேதனையில் இருப்பான், சுடக்கூடிய நரகத்திலே கொடுமையான தண்டனையிலே சிக்கி தவித்து கொண்டிருப்பான். அந்நேரத்திலே சொர்க்கத்துடைய வாசல் அவனுக்காக திறக்கப்படும். சந்தோஷமா எந்திரிச்சு எழுந்து அந்த சொர்க்கத்துடைய வாசலின் பக்கம் ஓடுவான். ஓடக்கூடிய நேரத்திலே முஃமின்கள் எல்லாம் பார்ப்பார்கள், சொர்க்கத்திற்கு ஏதோ ஒரு கூட்டம் வருகிறது என்பதாக பார்ப்பார்கள். திடீரென்று தள்ளிவிடப்பட்ட அந்த கதவு மூடப்படும். உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள், முஃமின்கள் சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவன் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே, கவலையடைந்த நிலையிலே சொர்க்கத்துடைய வாசலை விட்டு அவன் வெளியேறுவான். இது பல முறை நடக்கும். இதுதான் அல்லாஹு தஆலா மறுமையிலே முனாஃபிக்குகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாசம் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக, சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையிலே நடக்கும் பொழுது முஃமின்களும் நடப்பார்கள், முனாஃபிக்குகளும் நடப்பார்கள். இரண்டு நபர்களுக்கும் ஐயுத்தியஹும் மஅல் முஃமினீன நூரன் லாஹிரன், வெளிப்படையாக இரண்டு நபர்களுக்கும் ஒளியை தரப்படும், நூறு தரப்பட்டு அந்த முஃமின்களுடன் இவர்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு அந்த ஒளியை வைத்திருப்பான். ஆனால் இந்த முனாஃபிக்குகளுடைய ஒளி இருக்கிறதே, கொடுக்கப்பட்ட நூறு இருக்கிறது, அது அணைந்து அவன் இருளிலே ஆகிவிடுவான். இது அவனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய இஸ்திஹ்ஸா, மிகப்பெரிய நோவினை, கேலியாக, பரிகாசமாக இருக்கிறது, அல்லாஹ் செய்யக்கூடிய பரிகாசமாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, நாமும் இது போன்ற நிஃபாக்குடைய தன்மையை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை நோவினை படுத்துவான், பரிகாசம் செய்வான். மேலும் வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம், அவர்களுடைய வழிகேட்டிலேயே அவர்களை விட்டு விடுவான், அவர்களுடைய குஃப்ரிலேயே அவர்களை விட்டு விடுவான், அவர்களுடைய குஃபுரை அதிகரிக்க செய்து விடுவான். யஸீதுஹும் என்ற தஃப்சீரை போல் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை குஃப்ரிலே அதிகரிக்க செய்து விடுவான். இன்னும் அவர்கள் குஃப்ரு செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹை மறுத்து கொண்டே இருப்பார்கள், வழிகேட்டிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். யாமஹும், எப்படிப்பட்ட நிலையில்? தடுமாற்றம் அடைந்த நிலையில் தடுமாற்றம் அடைவார்கள். எது நல்லது எது கெட்டது என்ற பிரிவினை அவர்களுக்கு செய்ய முடியாது. இது போன்ற நிலையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகப்படுத்தி விடுவான். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான் அல்லவா, மக்கரு மக்கரல்லாஹி வல்லாஹு ஹைருல் மாக்கிரின், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அதிகமாக சூழ்ச்சி செய்யக்கூடியவன் அல்லாஹு ஆக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், நாமும் இதன் மூலமாக படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமான நற்காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உள்ளத்திலே ஒன்று, வெளியிலே ஒன்று. மனிதர்களிடம் கூட நாம் இதை பயன்படுத்திவிடக் கூடாது. உண்மை பேசினால் உண்மையை பேச வேண்டும். நம்பப்பட்டால் அதை நம்பிக்கை உரியவர்களாகவே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உங்களுக்கு நான் ஏவுகிறேன், உண்மை பேசுவதை கொண்டு நான் ஏவுகிறேன், நீங்கள் எப்போதும் உண்மையை தான் பேச வேண்டும். ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர்,
நற்காரியங்களின் பக்கம் அந்த உண்மைத்தான் வழிகாட்டும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மையை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.